ஆண்கள் எல்லாம் தன்னை வன்முறைக்கு ஆளாக்கி என்ன தன்னுடைய அறைக்கு போனான். தன்னுடைய அறைக்கு போய் அவளை பழி வாங்குவதற்காக உடைகளை எல்லாம் கலற்ற சொன்ன பொழுது அவள் எல்லா உடைகளையும் கலந்துவிட்டு மேலாடைகளை மட்டும் களையாமல் கைகளை வைத்து குத்தி கொண்டாள். கடுமையாக அதையும் கலைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆளை கட்டிப்பிடித்துக் கொண்டு மகளே என்று அவள் கதறினாள். காரணம், தன்னுடைய மகளுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ
ஓகே பெரும்புகளை ஈட்டி தந்த மது சந்திரசேகர் அவர்களுக்கு பாராட்டுகள். இந்த சங்கத்தினுடைய லோகோ பதா லோகோ அந்த விளக்கு ஏத்துங்க சிறப்பாக நடைபெறுவதற்காக உள்ள చేస్తుకదా இந்த கூட்டத்தை துவக்கி வைத்த அனைத்து அறிமுக மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தலைவர் அவர்களை சபைக்கு அறிமுகம் செய்கின்ற வகையிலே செல்வி சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிவகங்கையில் முடித்தவர். 1977ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பணியில் சேர்ந்தார். 1978ஆம் ஆண்டு ராணுவ பயிற்சி முடித்துவிட்டு 1978-79ஆம் ஆண்டு மேல் நர்ஸ் கோர்ஸ் முடித்தவர். 1980ஆம் ஆண்டு டிரான்ஸ்பியூஷன் மெடிசின் கோர்ஸ் அத்துடன் பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸை முடித்தவர். ராணுவத்தில் 23 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் போரில் ஈடுபட்டவர். பிரம்மபுத்திரா நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ரெஸ்கியூ ஆபரேஷனில் ஈடுபட்டவர். நாகர்ஹண்டில் ஆம்பியூஷ் அட்டாக்கின் போது ரெஸ்டார்ட் ஆட்சியரிடம் பாராட்டு சான்றிதழ் பெற்றுள்ளார். தெய்வ திரு ராணேஷ் அவர்களால் ஓசூர் இம்பாக்ட் ஐமாசன ஆன்மீக சேவைகளை தொடர்ந்து செய்து வருபவர். பூலோகத்தில் உள்ள அனைத்து சைவ வைணவ திவ்ய தேச இன்றைய LCPF ஏரியா மற்றும் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் அடங்கிய இந்த சபைக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியேற்பு விழா என்பது உண்மையிலேயே பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது. காரணம், இங்கிலீஷிலே செஞ்சுரி என்று சொல்வார்கள், ஆனால் தமிழிலே 108 தான் அதிகமாக கொண்டாடுவார்கள். 108 சைவ திவ்ய தேசம், 108 வைணவ தேசம், 108 சக்தி காணம் பெரிதாக பேசப்படுகின்ற இந்த 108 ஆம் 1917ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இந்த 108 ஆண்டுகளை கடந்துள்ளது. அதே நேரத்தில் 324ஆக இருந்த மாவட்டம் 32-42 ஈயாக மாறிவிட்டது. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் கூட நமது மாவட்டத்தினுடைய அறிவா முகமாக அறியப்படுபவர், உலகெல்லாம் அறிந்தவர், உலகம் இவரை அறிந்திருக்கிறது என்றால் அவர் நமது பன்னாட்டு இயக்குனர், பொறியாளர், அரிமா திரு தனபாரன் அவர்கள் தான். அவருடைய சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லி மேடையிலே பேசினாலும் கூட அதோடு அவர் ஊட்டுவது என்னவென்றால் அபிநயத்தோடு ஊட்டுவார். அவர் செய்யும் அபிநயம் இருக்கிறது, அது வெளியில் இருந்து பார்த்தால் ரசித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அறிவாற்றல் இருந்த
அரிமா என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று நான் உணர்கிறேன். அடுத்தபடியாக இதுவரை அருமையாக செயலாற்றிய எனக்கு முன்னால் பணியாற்றிய அனைத்து தலைவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ என்னை தலைவராக்கி விட்டீர்கள். நான் உங்கள் பணியிலே நிச்சயமாக எந்த தொய்வும் இல்லாமல் இந்த அரிமா இயக்கத்தை தொடர்ந்து காத்து நடத்தி கொடுப்பேன் என்று உங்கள் சார்பாக, ஏனென்றால் நீங்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது நிர்வாகிகள் புதிதாக பதவியேற்கின்ற பொருளாளர் மற்றும் பொறியாளர் திரு ராஜதுரை அவர்கள் சார்பாகவும் நிர்வாக இயக்குனர் நிர்வாக செயலாளர் திரு ஆறுமுகம் அவர் ஒரு முகத்தை காட்டிவிட்டார், இன்னும் 4 முகத்தை தொடர்ந்து காட்டுவார் நம் சங்கத்திலே. அடுத்தபடியாக ஆக்டிவ் செக்ரட்டரி, எப்பவுமே செயலை பற்றியே செயலாற்றுவோர், செயலை பற்றியே சிந்திப்போர், செயலாற்றுவோர் திரு நந்தகுமார் அவர்கள். இவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு சிறப்பாக செயல்படுவோம் என்று. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் செய்ய போவதெல்லாம் பன்னாட்டு இயக்கம் எதை சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். மாவட்டம் எதை சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த இயக்கம் இந்த சங்கம் பர்டிகுலராக நமது மாவட்டத்திற்கு ஒரு ஆளுநரை தந்திருக்கிறது. அந்த ஆளுநருடைய சங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த ஆளுநர் சங்கத்தை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தி காட்டி பெரும் புலையும் சேர்ப்போம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதிக்கின்றார். அவர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து பேருரையாற்ற வருமாறு பிடிஜி லயன் கரகரப்பான குரல்ல பேசினாரு. எனக்கு கொஞ்சம் அந்த பேஸ் வயசா. ஆனா இன்னைக்கு கருணாநிதி பேசும்போது பார்த்தோம்னா அவருக்கு தம்பி மாதிரியே இருக்கிறார். கருணாநிதியோட தம்பி மாதிரியே பேசினார். ஆனாலும் கூட அவர் வகித்த பதவியும் அவர் எடுத்துக்கொண்ட தேசப்பற்றும் அதே மாதிரி ஆன்மீக பற்றும் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு கலா ரசிகனா இருக்கு. ரொம்ப பாராட்டும் கருணாநிதியோட. அவர் சொன்னாரு, பிஏடி பார்த்து அவருடைய அந்த நளினமெல்லாம் சொன்னாரு. எனக்கு ஆச்சரியம். கிட்டத்தட்ட 50-55 வருஷமா அவர் கூட தான் இருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம். அது எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் மாதிரி கையை பின்னால கட்டிட்டு அப்படியே பாடுவார், ஆடுவார் நம்ம பிஏடி. இப்போ அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சபையில போட்டு வச்சுட்டார் கருணாநிதி. உண்மையிலேயே அதை தாண்டி அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். எனக்கு அரிமாக்களுக்கு எல்லாம் செய்யணும்னா சொல்ல, பன்னாட்டு அரிமா சங்கம், நம்முடைய மாவட்டம், நம்முடைய சங்கம் எதை சொல்லுதோ அதை செய்வாரு. ஒரு அற்புதமான ஏற்புரை வாங்கிறார். நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். மறக்க முடியாது. அவருக்கு என் பாராட்டுகள். அவர் சொன்னாரு, எங்க சங்கம் நான் பெருசு இல்லை, நீ பெருசு இல்லை. நம்மளுடைய இப்படி தெரிஞ்சு என்னை கொஞ்சம் போதும். ரைட் வளர்ந்து பேசு. என்னும் பெயருடைய நாங்கள் ஒசூர் இம்பாக்ட் அரிமா சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் கீழ்கண்ட உறுதிமொழியை மேற்கொள்கிறோம். அனைத்துலக அரிமா சங்கம், அனைத்துலக அரிமா சங்கம், கிளை சங்கம் ஆகியவற்றின் அமைப்பு விதிகளையும் துணை விதிகளையும் பின்பற்றி நடப்பதாகும். சங்கங்களின் அனைத்து கூட்டங்களுக்கும் தவறாது வருவதாகும். சங்கம் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் துணை நின்று பங்கேற்பதாகும். சங்கத்தின் பொருளாதாரம் சீராக இருப்பதற்கு உங்கள் பங்களிப்பை செய்வதாகவும் என்றென்றும் சங்கத்தின் உறுப்பினராக இருப்பதாகவும் சங்கத்திற்கு உங்கள் பணியும் உழைப்பும் பெற்றுள்ளதெல்லாம் அதன் குழுக்களில் நின்றும் பேருவகையிலும் பணிபுரிந்து உதவுவதாகவும் அரிமா இயக்கத்தின் அறநெறி விதிகளை பின்பற்றி அதன் குறிக்கோள் எழுதும் முறையில் என்றும் நடப்பேன் என உறுதியளிக்கின்றீர்களா? நன்றி நண்பர்களே. புதிய உறுப்பினருக்கு உங்கள் பலத்த கரவழிப்பெல்லாம் வாழ்த்துக்களை செய்திருக்கிறீர்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணியாற்ற தலைவர் அவர்கள் முழு ஒத்துழைப்பு என்ற உறுதியை அளித்து அவர்கள் அரிமா இலச்சினை அணிவிக்கும்படி
கருணாநிதி திட்ட தலைவர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து பேருரையாற்றி எங்களுக்கு பிடிஜி அதிபர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். சார் ஒரு நிமிஷம். எங்களுடைய சங்கத்தை முன்னிலைப்படுத்தி பன்னாட்டு அளவிலும் புகழ் பெறச் செய்த அனைவருக்கும் என் பணிவான ஒரு 22 வருஷம் ஒரு சங்கத்தை கொண்டு போவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த வருஷம் ஏதாவது ஒரு சங்கம் துவங்கப்பட்டு 22 வருஷம் சிறப்பாக செயலாற்றி மாநில சேவையாற்றி இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த பகுதியில் இருக்கிற சங்கங்களுக்கு ஒரு முன்னுதார சங்கமாக, இந்த மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சங்கமாக, பன்னாட்டு அளவில் இந்த சங்கத்தின் பெயருக்கேற்ப ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படுகிற ஒரு இம்பாக்ட் ஐமா சங்கத்துக்கு நெஞ்சாவது பாராட்டுகிறேன். இன்னைக்கும் இந்த சங்கம் வந்து ஒரு நிலையான சங்கமாக, ஒரு முத்திரை படுகின்ற சங்கமாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கு. அதற்காக இந்த சங்கத்திற்கு பாடுபட்ட அத்தனை எனக்கு வழங்கப்பட்ட மகிழ்ச்சி என்றால் நிர்வாகிகள் பாராட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா இப்ப தலைவராக பதவியேற்று எல்லாம் சொல்லிட்டு இல்லையா, அங்கே எதிர்த்து வரும்போது என்ன பேசுறது, நான் வணக்கம் நன்றி சொல்றேன் தான் முன்னாடி எல்லாம் பேச்சு வரும்போது நினைக்கிறேன். பேச்சு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமா நான் நிறைய பதவியேற்பில் கலந்துருக்கேன். அவங்க ரிப்போர்ட்டு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி கூப்பிட்டாங்க, ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் படிப்பாங்க அப்படின்னா உடனே மணி போன ஒரு டைரி எடுத்தார். நான் பயந்துட்டேன், இது எப்போ படித்து முடிச்சு நம்ம எப்போ பேச போதும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைரி ஓப்பன் பண்ணி ஒரு 2 பேப்பர் கொண்டு அப்போ தச்சோம் அப்படின்னு பார்த்தா அந்த பேப்பர் 2 பக்கம் பேப்பர் இருந்தாலும் கூட அதை பார்த்தீங்கன்னா 12 ஐ கேம்ப்பு முதிர்ந்த உருவம், தல்லான கொள்கை பிடிப்புடன் இருக்கிறீர்கள். குனிந்த தேகம், ஆனால் தளராத கொள்கை. இது கர்னல்ல வந்து சிவாஜி சொல்வார். ஆக்சுவலாக இவர் ஃபோனில் பேசுகிறப்ப அப்படிதான் பேசினார் கருணாநிதி. நான் பேச்சுக்கும் அந்த குரலுக்கும் எனக்கு வந்து ரிசம்பன்ஸ் அப்படியே இருக்கு. வந்தோடனே என்ன சொன்னேன், உங்களது வந்து குரல் வந்து அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா குரல் மட்டுமல்ல, உங்கள் செயல்பாடும் மிலிட்டரி வீரனை இங்கே தலைவராக்கி ஏற்றுக்கொண்டதற்கு இம்பாக்ட் அதிகமாக செஞ்சதற்கு மனதார பாராட்டு. பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஒரு கண் சிகிச்சை முகாம் நடத்தி சுமார் 46 பேரை வந்து பரிசோதித்து 17 பேர் வந்து அறுவை சிகிச்சைக்கு அனுப்பியிருக்காங்க. இது 11 to 12 டைம் ஷெட்யூலோட போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தா பாஸ்பிட் டெஸ்ட் ஆக்சுவலாக வந்து மார்பக புற்றுநோயும் வந்து கருப்பை புற்றுநோயும் என்று பார்ப்பது அது அரிதாக இருக்கிறது. 45 வயசு மேலே எந்த லேடிஸும் செக் பண்ணிக்கிறது இல்லை. ரெகுலராக 50 வயசு ஆயிடுச்சுன்னா எவ்ரி இயர் செக் பண்ணணும். அதை கருத்தில் கொண்டு இந்த இம்பாக்ட் ஐமா சங்கம் சுமார் 50 பெண்களுக்கு மேல் நீங்கள் பரிசோதனை செய்திருக்கிறீர்கள். அதற்காக பாராட்டுக்கள். அத்துடன் நிறுத்திவிடாமல் உங்கள் முன்னால் ஏதாவது செய்யணும், ஏதாவது திரைமுறையில் செய்தாலும் எல்லாருக்கும் முன்னால் செய்ய வேண்டும் என்று, பசிப்பிணி நோயை வந்து தீர்க்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பாராட்டுக்கள். திரு ரவீந்திரன் அவர்கள் எங்களுடைய ஸ்வீட் ப்ராஜெக்டுக்கு மேலாக நிதியை ஈடு கொடுத்தவர். இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 500க்கு 445 மார்க்குகள் பெற்று இருக்கின்றார்கள். அடுத்ததாக லாவண்யா
அவர்களுக்கு 500க்கு 443 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு. இது எங்களுடைய ஓசூர் இம்பாக்ட் அரிமா சங்கத்துடைய தத்துப்பள்ளி. மிக அதிக அளவிலே நாங்கள் பொருளுதவியும் கட்டிட உதவிகளும் செய்து அவருடைய மாணவர்களுடைய படிப்பிற்காக என் பேர் ஆத்மோனா, கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒன்னல்வாடி. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 450 அவுட் ஆஃப் 500 எடுத்து இப்போ லயன்ஸ் கிளப் ஆஃப் இம்பாக்ட் கிட்ட ஒரு இது வாங்கியிருக்கேன். லயன்ஸ் கிளப் ஆஃப் இம்பாக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. என் பேர் ஐஸ்வர்யா. நான் 500க்கு 445 எடுத்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். எனக்கு படிக்கவும் எங்கள் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் இம்பாக்ட்க்கு ரொம்ப நன்றி. என் பேர் லாவண்யா. நான் 500க்கு 443 எடுத்து 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். எங்களை மோட்டிவேட் பண்ண லயன்ஸ் கிளப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறதுனால எங்களுக்கு மோட்டிவேட் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா படிக்க ஹெல்ப் பண்ணுற லயன்ஸ் கிளப்புக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி ஊடகங்களில் அதிகம் கவனிக்கப்படாத, அதிகம் இம்பேக்ட் ஏற்படுத்தாத ஒரு மூலையில் ஒரு சின்ன செய்தி ஒன்று கவனித்திருந்தது. அது இந்த மேடையில் தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவேன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட்னு தெரியும். அது இந்தியாவில் இருக்குது. இந்தியா வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குது. உலகத்தில் மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கண்டத்தையும் அந்த கண்டத்தில் உயரமான ஒரு சிகரம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த யூரோப்னு கேட்டால் இந்த ஆல்ப்ஸ் அந்த மாதிரி 7 கண்டத்திலே இருக்க உயரமான சிகரங்கள். அந்த சிகரங்களில் ஒட்டுமொத்தமாக எல்லா உலகத்திலேயே இந்த 7 கண்டங்களில் உயரமான சிகரமும் ஏறிய ஒரு பெண் வந்து அந்த பெண்ணை பற்றி போட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட பேர் வந்து முத்தமிழ் செல்வி. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணு, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் எவரெஸ்ட்ல ஏறினா முதல் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணுங்கிற பெருமை அந்த பொண்ணு தான் இருக்கும். இது எந்த செய்தி உலகம் பெருசாக வெளிச்சப்பட்டு காட்டேன். நானும் எதையோ தேடி பார்த்தா அந்த இதை தோற்று வேறு எங்கேயும் போட்டேன். அப்புறம் விசாரிக்கும் போது சில பேர் வந்து கேட்டாங்க, சார் யாருக்கும் வந்து எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல, எங்கள் ஊரில் லயன்ஸ் கிளப் அங்கீகாரம் கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒசூர் இம்பாக்ட் அரிமா சங்கம் பேர் இம்பாக்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த செய்தின்னு சொன்னோம்னா இதோட தாக்கம் மிக அதிகமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதனால பதிவு செய்கிறேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விட்டா இட்லி பர்கூரில் வந்து கிளாஸ் கொடுத்ததுனால, பட் அவருக்கு நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை. அவருக்கு நெக் பெயின். அறிவா ரவிச்சந்திரன், அறிவா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க கேபினட் செக்ரட்டரி அரிமா ஸ்ரீதர் அவர்களை அழைக்கின்றோம். சார் ஒசூர் இம்பாக்ட் அரிமா சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள எனது அன்பு கலந்த அரிமா சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அரிமா கருணாநிதி அவர்களும் அவரை போலவே ஒரு பன்முக திறமை கொண்டவர் என்பது அவருடைய பேச்சிலிருந்தே தெரிந்தது. அதனால் அவருடைய இந்த காலம் 2025-26 அவரது தலைவர் காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். அதற்காக மாவட்ட அமைச்சர்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தின் வருவாண்டை வெற்றி ஆண்டாக வழிநடத்துவார் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்ளலாம். அவ்வாறு பிரச்சனை போட ஏற்றிருக்கும் அரிமா கருணாநிதி உள்ளிட்ட குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களோடு மேடையிலும் அரங்கிலும் உள்ள அரிமாக்களுக்கு எனது இனிய இரவு வணக்கம். மேடையில் அமர்த்தின் அனைவருக்கும், முன்னாள் தலைவர்களுக்கும், ஆளுநர் ரவி வர்மா அவருக்கும், மகளிருக்கும்,
உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒசூரை இம்பேக்ட் அரிமா சங்கம் பற்றி சொல்லனா நல்ல சேவை செய்ய சங்கம். எனக்கு பார்த்ததுனால 3 புது மெம்பர் கொடுத்துருச்சு. பட் நம்ம ஆளுநர் சார் நமக்கு சொல்லிட்டு நீங்கள் இந்த கிளப்ல போறேன்னா அவருக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு முன்னாள் தலைவர்களுக்கு அரிமாக்களுக்கு மகளிர்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. 17th அவர் ஓட்டு எடுத்துவாங்க இன்டர்நேஷனல்ல. அதுக்கு முதலே நீங்க 10 மெம்பர் ப்ளீஸ் கொடுத்துங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் அட்லீஸ்ட் 10 மெம்பர்ஸ் பிஃபோர். அந்த அரிமாங்களே யூனிஃபார்ம்ல இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களாம் அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால நீங்க எனக்கு 10 அரிமாங்களிட்ட சேர்ந்துச்சுன்னா ரவிவர்மா சார் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. ஏன்னா நான் ரிசல்ட் சொல்றேன். மாலை வணக்கங்கள். எல்லாரும் சொன்னது போல தான் கருணாநிதி பேசுறதுக்கப்புறம் வேற மைண்ட் இன்னும் போகலை. ஆகிய கருணாநிதி மட்டும் இல்லை, ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். அவர் மேல இருக்க மரியாதை மிகவும் அதிகமாக இருக்கிறது. உண்மையிலேயே எந்த ராணுவ வீரராக இருந்தாலும் அது இப்போ இந்த சிந்தூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் செய்யும் தியாகங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் கருணாநிதியின் மூலம் அனைத்தையும் நினைவு வேண்டும் என்று கூறி வருங்காலத்திலும் ஒரு ராணுவ வீரரின் அடியில் இந்த மன்றம் மிகவும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் கருணாநிதி முன்னாள் ராணுவ வீரர், ஆன்மீகவாதி, முன்னாள் முதலமைச்சருடைய பெயரை கொண்ட தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படுவார் என்பதற்கு உதாரணமாக இந்த பதவியில் அமரும் போதே எம்ஜிஆர் கொடுத்துட்டு அமர்ந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் வட்டார தலைவராக நியமித்த கவர்னர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தாய் சங்கமான இந்த சங்கத்தை பொறுப்பேற்றிருக்கும் கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வருங்காலங்களில் பன்னாட்டு திட்டங்கள் மற்றும் மாவட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் உறுதியாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சேவையிலே பெருமிதம் கொள்ள மாட்டேன். ஒசூர் இம்பாக்ட் அரிமா சங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றுள்ள கருணாநிதி குழுவினருக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கடந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றி மாநில சேவைகளிலே அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செயல்திட்டங்கள் மூலம் இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் கல்வெடி திட்டத்தின் கீழ் 15 ஐந்தியங்கள் செயலாளர் அரிமா முத்தமிழ் பாபு தான். கடந்த அந்த ஆண்டு ஒரு ஆண்டு அவருடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு என் கூட தொடர்ச்சியா பயணிச்சாரு. சங்கத்துல பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது கூடவே இருந்து இந்த சங்கத்துக்கு அரிமா சங்கத்தின் 23வது பதவியேற்பு விழாவை நடத்தி முடித்த நமது பிஏபி தனபால் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதர மூத்த கவர்னர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தோழமை சங்கங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு விருந்து தயாராக உள்ளது. அனைவரும்